Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Chapter 2 Numbers and Sequence Exercise 2.5 7th question என்ன கேட்டிருக்காங்கன்னா if 9 times 9th term is equal to 15 times of 15th term, show that 6 times of 24th term is 0. ஓகே என்ன கேட்டிருக்காங்க 9 times 9th term 9 times of 9th term என்ன T9 தான் 9th term, right? 10th term T10, 20th term T20. ஸோ term 20 term 20th term T of நமக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் 9 times 9th term, ஸோ 9 times 9th term is equal to 15 times 15 into அர்த்தம் 15th term அப்போனா term 15 தான் 15th term. அப்படி இருக்கப்ப show that 6 times என்ன சொல்கிறாங்க 6 times அப்படின்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் show thatனா ப்ரூஃப்னு அர்த்தம் 6 times 24th term. ஸோ 24th term அப்படின்னா T24, ஸோ 24th term. ஸோ 6 times of 24th term is equal to 0 ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, now இப்போ நமக்கு Tn is equal to a plus n minus 1 into dன்றது ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் AP nth term ஃபைண்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ T9க்கு நம்ம இந்த வேல்யூக்கு இந்த T9ன்றது வந்து டேர்ம் 9 போது எனக்கு நம்ம 9 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் சிமிலர்லி T15க்கு எனக்கு நம்ம 15 சப்ஸ்டியூட் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 0வா வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் ஒன் இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நான் என்ன பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டு 9 இன்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் எழுதணும். அவங்க என்ன சொன்னாங்க 9 டைம்ஸ் ஆஃப் 9 டைம்ஸ் 9th terms. ஓகே, ஸோ அப்படின்னா T 9க்கும் மல்டிபிள்ஸ் 9 டைம்ஸ் 9th term 9 times 9th term is equal to 15 times 15th term. ஸோ 15 times of 15th term இப்படின்னு எழுதியாச்சு. இது ரெண்டுமே ஈக்குவல்னு இருக்கும்போது நம்ம ஃபைனலாக 6 into T24 is equal to 0ன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, now பிகாஸ் ஆஃப்ல இங்கே வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் Tn is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 9 into T9னா என்ன, இந்த எண்ணுக்கு 9 T9 வரும், a plus 9 minus 1 into dன்னு எழுதலாம். ஓகே, டேர்ம் 9க்கு வந்து என்ன எழுதுகிறோம் a plus என்னன்றது என்ன 9 minus 1 into d. நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ we make it as d as it itself. Now here 15 into T15க்கு வந்து a plus 15 டேர்ம்ன்றதுனால 15 minus 1 into dன்னு எழுதலாம். Now இது என்ன ஆகும்னா 9 சிம்பிளிஃபை பண்ணலாம். a plus 9 minus 1ன்றது என்ன 8d ஆகிடும். இட்ஸ் ஈக்குவல் டு 15 into a plus 15 minus 1 is 14d. Now இப்போ வந்து 9 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 9a plus 9 into 8 is 9 8s are 72d. That is equal to 15 into a is 15a plus 15 into 14. Now 15 into 14 multiply பண்ணுங்க. So 15 into 14 is equal to 4 5s are 22. Now 4 1s are 4 plus 2 is 6 and 1 into 15 as it is. 6 plus 5 is what 11 and 1 here 210d. So 210d. Now இது எல்லாத்தையுமே ஒரே சைடு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ 9a இருக்கு and then here minus 15a. இந்த 9a இந்த 15a இங்கே வரும் minus 15a plus 72d is minus இந்த 210 left hand side வரும்போது minus 210d ஆகிடும். that is equal to 0 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ 9a minus 15a அப்படின்னும் போது 15ல் 9 போச்சுன்னா 6a minus of 6a. why? because 15 உடைய சைன் வந்து நெகட்டிவ் அண்ட் இங்கே 210ல் இருந்து 72 மைனஸ் பண்ணும்போது 10 minus 2 is 8 and here 20 minus 7 is what is equal to 13. So 138 கிடைக்கும். minus of 138
d that is equal to 0. இப்போ இங்கே ஃபுல்லாகவே நெகட்டிவ் சைன் இருக்குது, அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணோம்னா ஓவராலாக நம்ம நெகட்டிவ் எடுக்கும் போது என்ன ஆகுனா மைனஸ் ஆஃப் 6a + 138d is equal to 0 ஆகும். இந்த மைனஸ் அந்த சைட் போயிடுச்சுன்னா நமக்கு 6a + 138d is equal to 0ன்னு கிடைக்கும். நான் இங்கே என்ன பண்ணுன்னா இப்போது 6 வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்தால் 6 2s are 12, remaining one 6 3s are 18. அப்போ நமக்கு காமனாக எடுக்க முடியும். Now take outside of the 6. Now here a only remains and 6 into 2 is 12, remaining one 18 ஆகும். 6 3s are 18, 23d கிடைக்கும். That is equal to 0. இந்த 23d வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? இப்போ வந்து இந்த இடத்துல we are finding the t15 அப்படின்றதுனா 15 வந்து என்னென்னு போடுறோம், 14d போடுறோம். 9th டேர்முக்கு 8d போடுறோம். ஸோ 9 வந்தால் 9 - 1 18 எழுதலாம். அப்போ 18 இருந்தால் 9 - 1d எழுதலாங்களா? சிமிலர்லி 14 இருந்தால் 15 - 1 தான் 14. அதே மாதிரி இந்த 23யை நம்ம வந்து என்னென்னு எழுதணும், 24 - 1 போட்டால் நமக்கு 23 கிடைக்கும். ஸோ 6 into a plus 24 minus 1 into d is equal to 0. 24 minus 1 என்ன, n minus 1. அந்த இடத்துல n minus 1. 24 minus 1 23 ஆயிடுது. அப்போ t 24 தானே இந்த வேல்யூ. ஸோ இதை வந்து 6 into a plus n minus 1 into d ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே nன்றது என்ன, 24. இந்த ஓவராலாக a plus n minus 1 into dன்றது t 24th டேர்மு. அவங்க கேட்ட கொஷின் ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். 6 times of 24th term is equal to 0. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல t24 அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 24th term வேணும். அப்போ a இருக்கிற இடத்துல நமக்கு a தெரியாதுன்னா a 24 minus 1 into dன்னு எழுதுவோம். that is equal to a plus 23d. ஸோ t24ன்றது a plus 23d. ஸோ a plus 23d தான் நம்ம a plus 24 minus 1 into dன்னு எழுதி இந்த ஓவராலாக இருக்கிற இந்த ஈக்குவேஷனை நம்ம t24க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபைனலாக 6 times of 24th term is equal to 0. Hence it is proved ன்னு எழுதிக்கோங்க. That's it. Thanks for watching our channel. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.